ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா எடுத்த முடிவு சரிதாங்க, உண்மைதான். சாட்சிக்காரன் காலில் விழுவதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுவலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டால் அந்த ரொம்ப நக்கலாக பேசுகிறாரு. நீ இங்கே இல்லை, அமைச்சரில், நீ முதலமைச்சர்கிட்டே போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்றாரு. தம்பி, எந்த பதவி இருக்குன்ற திமிரில் ஆடக்கூடாது. ஒருத்தன் எதில் வேணால் ஆடலாம்ப்பா, ஆணவத்தில் ஆடவே கூடாதுப்பா, அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைவரே சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. நீ வந்துட்டு ஆணவத்தில் ஆடிட்டு இருக்க, கண்டிப்பாக உன் அழிவு கையில், அதுவும் என் கையில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி லுக்கு டெரராக விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த டைம் பார்த்து திடீர்னு பார்த்தா, அதாவது ஒரே கட்சிக்குள்ள 2 பேர் போட்டு போடுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு கட்சி இருக்குன்ற பதவி இருக்குன்ற திமிர் ஆடான்னு சொல்லிட்டு கத்தி விட்டு கிளம்புறாங்க. இதையும் நோட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம போயிட்டு மினிஸ்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்னா இங்கேயும் அவர் நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம பாக்கியாவுக்கு ஒன்று தோணுது. எதிரிக்கு எதிரி நண்பன்ங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாக்கியா உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்க, என்னமா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, மொத்தத்தையும் புட்டு வச்சிட்டாங்க. அப்போ இவனுக்கு அப்போ இந்தமா வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிரிக்கு எதிரி நண்பன் கை கொடுத்துக்கிட்டாங்க. சரிம்மா, நான் மினிஸ்டர் உள்ளே வந்தோடனே நான் கூப்பிட்றேம்மா, நீ அப்போ வாமா அப்படின்றாங்க. ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா தலைவருக்கு துணைத் தலைவர் வாழ்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. டே, இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கா, ஊர் பூரா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. தலைவர் கிளப்பறங்கிற மாதிரி இவர் வந்து ஏறங்க. கடைசியில் பார்த்தா உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, வெயிட் பண்ணுங்கன்னு சிக்னல் வருது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு உன் சோழியை முடிக்க போறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஜெனியோட அப்பா ஒரு பக்கம், என்னாலே முடியல, உங்களால் என்ன முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ போராடிட்டேன், இதுக்கப்புறம் செலியம் வர்றது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. என் பிள்ளைய எடுக்க என்னால் முடியும்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஒன்று, அதாவது பிள்ளைக்கு ஒன்று அம்மா துடிக்கிறது, அம்மாவுக்கு ஒன்றா பிள்ளை துடிக்கிறது, இது மட்டும்தாங்க உண்மையான உறவு. மீதியெல்லாம் ஃபேக்காக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.